வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிற பாடத்தில் அதில் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஸ்மால் சாம்பிள்ஸ் அதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா டி டெஸ்ட்டில் 2 மாடல் பார்த்துட்டோம். அதாவது பார்ட் 1 பார்ட் 2. அதில் வந்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் மீன் பார்த்தோம், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இன்னைக்கு பார்ட் 3 டெஸ்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 மீன்ஸ். அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீனுக்கும் ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 மீன்ஸுக்கும் முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸில் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கலாம்னா 1ல் 5 1ல் 7 டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 மீன்ஸ்னு வரும்போது நம்ம எந்த சாம்பிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோமோ, செட் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறோமோ அதே சாம்பிளுக்கு திருப்பி இன்னொரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோமே, அந்த கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம், 2வது மாடல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகாது, த சேம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் டெஸ்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 மீன்ஸ் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுறோன்னா பேட் டி டெஸ்ட். ஸோ லார்ஜ் சாம்பிள்னு வரும்போது ஒரே ஒரு டெஸ்ட் தான், இசட் டெஸ்ட் மட்டும்தான், அதனால் பிரச்சனை இல்லை. பட் ஸ்மால் சாம்பிள்னு வரும்போது நிறைய டெஸ்ட் இருக்குது. டி டெஸ்ட்டில் 3 மாடல் இருக்குது. அடுத்தது கை ஸ்கொயர் டெஸ்ட்டுன்னு இருக்குது. கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப் டெஸ்ட்டுன்னு இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்க்கணுங்கிறனால தான் திருப்பி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. இப்போ டெஸ்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 மீன்ஸ் பேட் டி டெஸ்ட்டை எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். அதில் இருக்கிற அந்த டிஃபைன் பேட் டி டெஸ்ட், அதுக்கப்புறம் வாட் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிவன் இன் பேட் டி டெஸ்ட், வாட் இஸ் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் பேட் டி டெஸ்ட், அதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷனுக்கு வரும். அதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ வந்து பேட் டி டெஸ்ட்டில் சம்ஸு கேட்டால் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இது 5 மார்க் கொஷனுக்கு வரக்கூடிய கேள்வி. த நம்பர் ஆஃப் பேஜஸ் டைப்டு பை 5 DTP operators for 1 hour in the morning session are 10, 12, 13, 8, 9 and the number of pages typed by them in the afternoon session are 11, 15, 12, 10, 8. Is there any significant difference in the mean number of pages typed? முன்னாடி பார்த்தது டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸ். அதில் முதல்ல எடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸும் 2வதுல எடுத்துக்கிற நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்கே அப்படி கிடையாது பாருங்கள். 5 DTP ஆப்ரேட்டர் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ 1 மணி நேரத்துக்கு டைப் அடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். மார்னிங்கில் அதே 5 பேர் தான் ஆஃப்டர்நூன் எவ்வளவு பேஜஸ் டைப் அடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா இஸ் தேர் எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி மீன் டைம் அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐ எம் ரைட்டிங் எக்ஸு ஒய். எக்ஸுங்கிறது கொடுத்துருக்கிற நம்பர் 10, 12, 13, 8, 9. Y is 11, 15, 12, 10, 8. அதாவது மார்னிங்கில் டைப் அடித்த நம்பர் ஆஃப் பேஜஸ் பை ஃபஸ்ட்டு டிடிபி ஆப்ரேட்டர், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன். அதே ஃபஸ்ட்டு டிடிபி ஆப்ரேட்டர் ஆஃப்டர்நூன் வந்து எவ்வளோ பேஜஸ் டைப் அடிக்கிறாங்கன்னா 11 பேஜஸ். மார்னிங் வந்து 12 பேஜஸ் அடித்தா ஆஃப்டர்நூன் வந்து எத்தனை பேஜஸ் அடிக்கிறாங்கன்னா 15 பேஜஸ் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இன் தி மீன் நம்பர் ஆஃப் பேஜஸ் டைப் அப்படிங்கிறத இப்போ கொஷின். எப்படி போடுறோன்னு பாருங்கள். அதுக்கு உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு T0 கண்டுபிடிக்கணும். அந்த T0க்கு ஃபார்முலா என்னென்னா D bar by S by root 10. D bar கண்டுபிடிக்கணும், S கண்டுபிடிக்கணும், N நமக்கு ஆல்ரெடி தெரியும், 5 DTP ஆப்ரேட்டருங்கனால N 5ன்னு தெரியும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? D bar அப்படின்னா என்ன? எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இஸ் D bar. ஸோ இந்த சம்மர் 2 மாடலில் போடலாம். D is equal to X minus Yன்னு எழுதலாம், D is equal to Y minus X எழுதலாம். எக்ஸ்லேருந்து ஒய்யை சப்ராக்ட் பண்ணலாம், ஒய்யிலேருந்து எக்ஸை சப்ராக்ட் பண்ணாலும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. சரி, டிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய், 10 minus 11, 12 minus 15, 13 minus 12 அப்படியே வரிசையாக எழுதிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு டி பாருக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா? சமேஷன் ஆஃப் டி டிவைடட் பை என். அப்போ இந்த டிஎஃப் ஃபுல்லாக டோட்டல் போடுறேன். டோட்டல் போட்டால் உங்களுக்கு என்ன வருது? -4. என் என்னங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எத்தனை இருக்குது? 5. ஸோ -4/5 ஆன்சர் இஸ் -0.8. இது கிளியர் ஆகிட்டா? ஸோ உங்களுக்கு T0க்கு வேணுங்கிற டி பாரை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து எனக்கு என்ன வேணும்? எஸ் வேணும். எஸ்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதுக்கு நான் எஸ் ஸ்கொயர் முதல்ல வேரியன்ஸ் போடுறேன், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கலாம். எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் டி மைனஸ் டி பார் த ஹோல் ஸ்கொயர் பை என் மைனஸ் 1. இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன செய்வோம்னா எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை என் மைனஸ் 1 சிங்கிள் மீன் டெஸ்ட்லேயும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே எக்ஸுங்கிறது யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பதில் அங்கே என்ன பண்ணுறோம்? டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு இதை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணணும்? டி மைனஸ் டி பார் போடணும், அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதோட சமேஷன் போடணும், டோட்டல் டிவைடட் பை என் மைனஸ் 1 பண்ணணும்.
புரியுதா? அப்போ d மைனஸ் டி பார் ஒவ்வொன்றையும் டி பாரால் சப்ராக்ட் பண்ணுறேன். -1 மைனஸ் ஆஃப் -0.8. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், தப்பு பண்ணுவீங்க. -1 சப்ராக்ட், அப்போ மைனஸ் ஆஃப் -0.8, அப்போ -1 + 0.8 இங்கே எழுதியிருக்கேன். -3 + 0.8, 1 + 0.8, -2 + 0.8, 1 + 0.8. அதான் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? d மைனஸ் டி பார். அடுத்து என்ன பண்ணோம்? d மைனஸ் டி பார் த ஹோல் ஸ்கொயர். இது ஒன்றொன்னையும் ஸ்கொயர் பண்ணுறேன். உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்குது, சேஃபாக கால்குலேட்டரில் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 2ன்னு போடுவீங்க, 2வை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 4ன்னு தெரியும். 0.04 போடணும். நம்ம மறந்து போய் என்ன பண்ணிவிடுவோன்னா வெறும் 0.4 போட்டுரும். அந்த தப்பெல்லாம் வரும், கேர்ஃபுல்லாக போடுங்க. அப்போ -0.2வை ஸ்கொயர் பண்ணுறேன். -2.2 இஸ் 4.84, 1.8 ஸ்கொயர் இஸ் 3.24, -1.2 ஸ்கொயர் இஸ் 1.44, 1.8 ஸ்கொயர் இஸ் 3.24. உங்களுக்கு என்ன வேணும்? சமேஷன் ஆஃப் d மைனஸ் டி பார் த ஹோல் ஸ்கொயர். இது எல்லாத்தையும் நான் டோட்டல் போட்டு எழுதுறேன். என்ன வருது? 12.80. ஸோ 12.8 டிவைடட் பை n இஸ் 5, 5 - 1 இஸ் 4. அப்போ 12.8 டிவைடட் பை 4 என்ன வருது? 3.2. இது கிளியர் ஆயிடுச்சா? அப்போ எஸ் ஸ்கொயர் தெரிஞ்சாச்சு. நவ் வி ஹேவ் டு செட் த ஹைபாத்தசிஸ். எதுக்காண்டி செட் பண்ணுறோம்? கேட்ட கேள்வி என்ன? இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ்? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? எதில்? மீன் நம்பர் ஆஃப் பேஜஸ் டைப்டு. ஸோ நல் ஹைபாத்தசிஸ் மீன் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஃபஸ்ட்டில் டைப் படித்தாலும் சரி, செகண்டில் டைப் படித்தாலும் சரி, ஃபஸ்ட்டுக்கு என்ன ஆவரேஜ் வருதோ அதே தான் செகண்டுக்கு வருது. தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் சொல்கிறது தான் நல் ஹைபாத்தசிஸ். இப்போ வாட் இஸ் அவர் நல் ஹைபாத்தசிஸ்? h0 such that mu d equal to 0. ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் என்ன சொல்லுவீங்க? h1 such that mu d is not equal to 0. ஏன் இங்கே நாட் ஈக்குவல் டு போடுறோங்கிறது உங்களுக்கு நிறையா தடவை சொல்லி கொடுத்தாச்சு. இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபோர்நூனோட ஆஃப்டர்நூன் நிறையா டைப் படிக்கிறாங்க, அப்படி ஆஃப்டர்நூனோட ஃபோர்நூன் நிறையா டைப் படிக்கிறாங்களா அப்படிலாம் கொஷின் கேட்கல. அதனால் mu d not equal to 0. இஸ் இட் கிளியர்? அதுக்கப்புறம் இந்த கொஷனில் என்ன கொடுக்கல? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல. எதுவும் கொடுக்கலன்னா என்னவா எடுத்துக்கணும்னு இருக்கேன்? 5% எடுத்துக்கணும்னு இருக்கேன். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இஸ் 5%. கிளியர் ஆயிடுச்சா? இப்போ நவ் வி ஆர் என்ட்ரிங் இன்டு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். வாட் இஸ் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்? 3 is equal to d bar by s by root 10. அப்போ d பாருக்கு பதிலாக -0.8 பை எஸ்ஸுக்கு பதிலாக இந்த எஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட் போடுறேன். அதுதான் உங்களுக்கு எஸ். அப்போ ரூட் ஆஃப் 3.2 இஸ் அவர் 1.78 பை அந்த பை ரூட் 10ங்கிறது உங்களுக்கு மேலே போயிடும். அப்போ என்னவா மாறும்? ரூட் 5. கால்குலேட்டர் அலவுடு. ஸோ என்ன பண்ணுறீங்க? -0.8 ரூட் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 1.78ஆல் டிவைட் பண்ணால் யுவர் ஆன்சர் இஸ் 1.0049 நெகட்டிவில் வரும். அந்த நெகட்டிவை எடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறேன்? மாடுலஸ் போடுறேன். ஏன் மாடுலஸ் போடுறேன்னா கிரிட்டிக்கல் வேல்யூ அதுக்கு டேபிள் ஒன்று கொடுத்துருக்கேன். ரிஜெக்ஷன் ரூலுக்கு ஒரு டேபிள் தெரியும். அந்த டேபிளை பார்க்குறக்காண்டி இது என்னது? 2 tail டெஸ்ட்டு. 2 tail டெஸ்ட்னால் நம்ம என்ன பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் T0 பண்ணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் T0 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1. அடுத்தது கிரிட்டிக்கல் வேல்யூ. கிரிட்டிக்கல் வேல்யூ எந்த இடத்துல பார்க்கணுன்னு இருக்கேன்? நம்ம புக்கிலேயே லாஸ்ட் பேஜில் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கும் பாருங்கள். இதான் டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னு பேர். கிரிட்டிக்கல் வேல்யூ டேபிளில் டிஇ கண்டுபிடிக்கணும். T(n-1) α/2 எப்படி லாக் டேபிள் இருக்கோ அதே மாதிரி டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னு ஒன்று இருக்குது. அந்த டேபிளை தான் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த டிஸ்பிளே பண்ணுற டேபிளில் T4,0.025 எங்கன்னு பாருங்கள். டிஎஃப்ங்கிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதில் 4க்கு நேராக 0.025க்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது? எஸ் 2.776. புரிஞ்சிச்சா? அப்போ டெசிஷன் எடுக்கணும். வாட் இஸ் த டெசிஷன்? இந்த கால்குலேட்டட் வேல்யூவும் இந்த டேபிள் வேல்யூ நான் கம்பேர் பண்ணுறேன். இந்த கால்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூவை விட கம்மியாக இருந்தால் வி ஆர் அக்செப்டிங் த நல் ஹைபாத்தசிஸ். ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வி ஆர் ரிஜெக்டிங் த நல் ஹைபாத்தசிஸ். அப்போ இங்கே 1, இங்கே 2.776. அப்போ 1 இஸ் லெஸர் தேன் டிஇ. அப்போ என்ன தெரியுது? நல் ஹைபாத்தசிஸ் இஸ் அக்செப்டட். அப்படின்னா அர்த்தம் நல் ஹைபாத்தசிஸ் நாட் ரிஜெக்டட். அப்படின்னா வாட் இஸ் த கன்க்ளூஷன்? தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இன் தி மீன் ஆஃப் தி ஃபோர்நூன் செஷன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் பேஜஸ் டைப்டு. மார்னிங் டைப் படிக்கிற பேஜஸ்க்கும் ஆஃப்டர்நூன் டைப் படிக்கிற பேஜஸ்க்கும் என்ன கிடையாது? எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை அப்படிங்கிறத இந்த சம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சிச்சா? ஸோ உங்களுக்கு டேபிள்னு வரும்போது ஒன்ஸ் அகேன் ரிப்பீட்டிங் யூ டி டெஸ்ட்டு 3 விதமாக இருக்குது. 1 இஸ் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் மீன்.
அடுத்தது டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மீன். தேர்டு ஒன் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் என்னது பேடி டி டெஸ்ட். எல்லாமே எதை தான் டெஸ்ட் பண்ணுறதுன்னா மீனை தான் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ கொஷின் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இன் த மீன் அப்படின்னு கேட்டானா ரெண்டு டெஸ்ட் தான். ஒரு டெஸ்ட்டு இசட் டெஸ்ட்டு, இன்னொரு டெஸ்ட்டு டி டெஸ்ட்டு. இசட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது லார்ஜ் சாம்பிள் எடுத்துக்கணும், டி டெஸ்ட் வரும்போது ஸ்மால் சாம்பிள் எடுத்துக்கணும். கிளியர் ஆகிடுச்சா? அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் டிஃபைன் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்த டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இதே ஸ்மால் சாம்பிளை டெஸ்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் டெஸ்ட், தட் இஸ் கால்ட் அஸ் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன். கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அர்த்தம்? த ஸ்கொயர் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிள் இஸ் நோன் அஸ் கை ஸ்கொயர் வேரியபிள் with 1 degrees of freedom. The square of the standard normal variable 11th standardல படிச்சிருக்கீங்க. standard normal variableக்கு ஃபார்முலா z is equal to x minus mu by sigma ன்னு படிச்சிருக்கீங்க. the square of the standard normal variable இதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன், அப்போ z square is known as the chi-square variable with எத்தனை degrees of freedom? only 1 degrees of freedom. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா x follows n of mu, sigma square. முதல்ல இது வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். n of mu, sigma square. அடுத்தது n of 0, 1. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? mu, sigma square அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தம். n of 0, 1 அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதான் இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம். ஸோ x follows n of mu, sigma square. Then it is known that z is equal to x minus mu by sigma follows என்ன டிஸ்ட்ரிபியூஷன்? ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ n வந்து என்னவா மாடும்? n of mu வந்து 0வா மாடும், வேரியன்ஸ் உங்களுக்கு என்னவா மாடும்? 1ஆ மாடும். ஃபர்தர் z ஸ்கொயர் இஸ் செட் டு ஃபாலோ கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் வித் 1 degrees of freedom. ஸோ டிஃபைன் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆஸ்க்டு ஃபார் யுவர் எத்தனை மார்க் கொஷின்னா 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் ஏ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஏ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து டி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஏ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். மூணாவது கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ ஏ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். செகண்ட் பாயிண்ட், த டிஸ்ட்ரிபியூஷன் ஹேஸ் ஒன்லி ஒன் பேராமீட்டர், தட் இஸ் n degrees of freedom. ஸோ கேட்பாங்க, வாட் இஸ் த பேராமீட்டர் ஆஃப் த கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன்? n degrees of freedom. அடுத்தது, த ஷேப் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n. எப்படி வந்து நம்ம டி டிஸ்ட்ரிபியூஷனும் டிபெண்ட்ஸ் ஆன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொல்கிறோமோ, கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனும் டிபெண்ட்ஸ் ஆன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது உங்களுக்கு? n. அடுத்தது, த மீன் ஆஃப் த கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் n அண்ட் வேரியன்ஸ் இஸ் 2n. ஸோ மீன் வந்து n. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் வந்து ஹையர் லெவல் காலேஜில் தான் நீங்கள் படிப்பீங்க. பட் 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த மட்டும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சு மட்டும் வச்சுட்டா போதும். த மீன் ஆஃப் த கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் n அண்ட் வேரியன்ஸ் இஸ் 2n. அடுத்து 5th பாயிண்ட், இஃப் u and v are independent random variables having chi-square distribution with degrees of freedom n1 and n2 அப்படின்னா uங்கிறது ஒரு chi-square distribution which follows, அதாவது u ஒரு இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிறேன், அது follows chi-square distribution with n1 degrees of freedom. அதே மாதிரி v follows chi-square distribution with n2 degrees of freedom. Then their sum, இதோட sum u plus v follows chi-square distribution with n1 plus n2 degrees of freedom. ஸோ இதுக்கு எப்படி கேட்கலான்னா 5th பாயிண்ட்டை, வாட் இஸ் தி அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் chi-square distribution கேட்கலாம். இந்த 5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 மார்க் கொஷினு கேட்கலாம், அதே நேரம் 1 மார்க் கொஷினு கேட்கலாம். ஹவு மெனி பேராமீட்டர்ஸ் ஆர் தேர் இன் chi-square distribution? only one parameter. அடுத்தது, what is the shape of the distribution depends, it depends upon the degrees of freedom. Mean of the chi-square distribution n, variance of the chi-square distribution 2n. அடுத்தது, additive property of the chi-square distribution 2 மார்க் கொஷின் கேட்கலாம். ஸோ இந்த கேள்வி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை படித்து வச்சுட்டிங்கன்னா 1 மார்க்கும் வரும், 2 மார்க்கும் வரும், 3 மார்க்கும் வரும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் chi-square distribution? நம்ம டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 3 அப்ளிகேஷன் பார்த்தோம். அப்ளிகேஷன்னா எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஞாபகப்படுத்தலாமா? உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் மீன். செகண்ட் ஒன், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன். தேர்ட் ஒன், ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 மீன்ஸ், தட் இஸ் பேட் டி டெஸ்ட். இந்த 3 இடத்துல டி டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணுறோம். அந்த 3க்கும் ஒவ்வொரு மாடலில் சம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது, chi-square டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஒன்,
to test the variance of the normal population. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் டி டிஸ்ட்ரிபியூஷன் தான் உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பிடும். டி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி டெஸ்டிங் த மீன். கன்ஃபியூஸ் மட்டும் பண்ணிக்காதீங்க. அதே சம்ஸ் பார்க்குறதுக்கு அப்படியே சேமாக இருக்கும். டி டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற மாதிரியே சம்ஸ் இருக்கும். பட் அந்த லாஸ்ட்டில் ஒரு லைன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னா டு டெஸ்ட் த வேரியன்ஸ் ஆஃப் தி நார்மல் பாப்புலேஷன். சம்மு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். டெஸ்ட் த வேரியன்ஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கை-ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போகணும். டெஸ்ட் த மீன் கேட்டாங்கன்னா நீங்கள் எதுக்குள்ளே போகணும்? டி டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போகும். பிகாஸ் இட் இஸ் தி ஸ்மால் சாம்பிள். அடுத்தது டு டெஸ்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். எல்லா மாடல்லையும் சம்ஸ் இப்போ ஒன்றுனா போட்டு வரலாம். அதில் செகண்ட் ஒன் டெஸ்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். தேர்ட் ஒன் டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் ஃபிட் ஆஃப் ஏ டிஸ்ட்ரிபியூஷன். குட்னஸ் ஆஃப் ஃபிட்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபிட் ஆகுதா, கொடுத்துருக்கிற டேட்டா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபிட் ஆகுதா, அதே மாதிரி கொடுத்துருக்கிற டேட்டா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபிட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது தான் டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் ஃபிட் ஆஃப் த distribution. So what are the applications of a chi-square distribution? First, to test the variance of the normal population. Second, to test the independence of the attributes. Third one, to test the goodness of fit of the distribution. Okay. Adutha question, write the test procedure for test of hypothesis for population variance of the normal population. Population mean is assumed to be unknown. பாப்புலேஷன் மீன் வந்து உங்களுக்கு தெரியாது. பாப்புலேஷன் மீன் உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் ஹவு டு ப்ரொசீட் த டெஸ்ட்டு. பாப்புலேஷன் மீன் கொடுத்தா எப்படி பண்ணணும், பாப்புலேஷன் மீன் கொடுக்கலைன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ ஒன்றா பார்த்துட்டோம். டி டிஸ்ட்ரிபியூஷன் டெஸ்டிங் எப்படின்னு தெரியும், இசட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு தெரியும். அதே த சேம் ப்ரொசீஜர் இங்கே பார்க்குறோம் பாருங்கள். ஃப்ரேம் த நல் ஹைபாசிஸ் ஹச் நாட் சச் தட் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா நாட் ஸ்கொயர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயரை நான் எப்படி அசியூம் பண்ணிக்கிறேன், that is variance is equal to sigma naught square assume பண்ணுறேன். அங்கே என்ன பண்ணுவோம் டி டெஸ்ட்லன்னா mu1 equal to mu2, mu d equal to 0. ஸோ mu d equal to 0 எதில் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு. அது பேடு டி டெஸ்ட். சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா நாட் ஸ்கொயர் எதில் தான் டெஸ்ட் பண்ணுவோம், கை ஸ்கொயரில் வேரியன்ஸ் டெஸ்ட்டில் தான் டெஸ்ட் பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட், சூஸ் த சூட்டபிள் அல்டர்னேட்டிவ் ஹைபாசிஸ் ஃப்ரம் h1 such that sigma square not equal to sigma naught square. Thus variance is not equal to sigma naught square. h1 such that sigma square greater than sigma naught square. Third one h1 such that sigma square less than sigma naught square. அப்போ மூணு விதமாக not equal, greater and lesser புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்ட் ஒன் ஃபிக்ஸ் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அதே எல்லாத்துக்கும் பாருங்களேன், அதாவது ரூல்ஸ் எதுலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஃபிக்ஸ் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எப்பயுமே என்ன தான் இருக்கும், ஆல்ஃபா பர்சன்டேஜ் 1% இருக்கலாம், 5% இருக்கலாம். அடுத்தது அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும்தான் உங்களுக்கு மாறிட்டே வரும். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் கை ஸ்கொயர் ஃபார் த கிவன் சாம்பிள் as chi naught square is equal to n-1 s square by sigma naught square with the n-1 degrees of freedom. இங்கே இதுதான் முக்கியம். chi naught squareக்கு ஃபார்முலா என்ன, n-1 s square by sigma naught square. இந்த s ஸ்கொயருங்கிறது நம்ம ஏற்கனவே எல்லா இதுக்கும் டி டெஸ்ட்டுக்கு போடுற அதே s ஸ்கொயர் ஃபார்முலா தான். n-1 into s square by sigma naught square. What is the degrees of freedom for chi-square distribution? n-1. எப்போ இந்த மாடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா பாப்புலேஷன் மீன் இஸ் assumed to be unknown. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் பாப்புலேஷன் மீன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா summation of x minus x bar the whole square by sigma naught square. If the population mean is known, அதோட degrees of freedom என்னவா இருக்கும்னா n degrees of freedom. இந்த பாயிண்ட்டை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன், choose the critical value of chi square corresponding to alpha and h1 from the following table. Alternate hypothesis h1, sigma square not equal to sigma, மூணு alternate hypothesis பார்த்துருக்கோம். sigma square not equal to sigma naught square, sigma square greater than sigma naught square, sigma square lesser than sigma naught square. அப்போ ஒன்னொன்றுக்கு கிரிட்டிக்கல் வேல்யூ எப்படி இருக்கும், எப்படி டீயில் போடுறீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் வருது பாருங்கள். chi naught square chi square n-1 alpha by 2. அடுத்ததில் chi square n-1 alpha. மூணாவதுல chi square n-1 1 minus alpha. இது மூணையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது decide the h0 choosing the suitable rejection rule from the following table corresponding to h1. அங்கே என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான். chi naught square n-1 alpha by 2 and chi naught square lesser than or equal to chi square n-1 1 minus alpha by 2. And second பார்ட்டுக்கு chi naught square greater than chi square n-1 alpha. Third one chi naught square lesser than chi square n-1 into 1 minus alpha. ஸோ இந்த 6 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம்
how to proceed அப்படிங்கிறத பார்க்குறோம். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். வாட் ஆர் ஆல் த டெஸ்ட் ப்ரொசீஜர்? ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு செட் அப் த நல் ஹைபாசிஸ். ஸோ நல் ஹைபாசிஸ் நிறையா சமுக்கு செட் பண்ணிட்டோம். இசட் டெஸ்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்குது, சிங்கிள் மீன் டெஸ்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், 2 மீன் டெஸ்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், சிங்கிள் ப்ரொப்போர்ஷனுக்கு வேறு மாதிரி இருக்கும், 2 ப்ரொப்போர்ஷனுக்கு வேறு மாதிரி இருக்கும். எதில்? இசட் டெஸ்ட்டில். ஸோ நல் ஹைபாசிஸ் மட்டும் செட்டிங் மைண்டில் மறந்துடாதீங்க. டி டெஸ்ட்டுன்னு வரும்போது அதுலேயும் 3 மாடல் பார்த்துருக்கோம். சிங்கிள் மீன், 2 மீனுக்கு என்ன பண்ணுவோம்? μ1 ஈக்குவல் டு μ2. பேட் டி டெஸ்ட்டுக்கு μd ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இதில் chi² இஸ் டெஸ்டிங் தி வேரியன்ஸ், அதனால் σ² ஈக்குவல் டு σ0². அங்கே இருக்கிற மாதிரி இதுலேயும் 3 அல்டர்னேட் ஹைபாசிஸ் இருக்குது. அடுத்தது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். இசட் டெஸ்ட்னா இசட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போடுவோம், இல்லாட்டி இசட் நாட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போடுவோம். டி டெஸ்ட்னா டி ஈக்குவல் டு ஆர் டி நாட் ஈக்குவல்ட்டுன்னு போடுவோம். அது மாதிரி chi² டெஸ்ட்னு வரும்போது chi02 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மட்டும் ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. n-1 s² பை σ0². அந்த s²-ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு டி டெஸ்ட்டில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அதே ஃபார்முலா தான். எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா, இஃப் த பாப்புலேஷன் மீன் இஸ் அஸ்யூம் டு பி unknown. If the population mean is known, what is the formula? Summation of x minus x bar the whole square by σ0² with the எத்தனை degrees of freedom? n degrees of freedom. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் வேல்யூவை நான் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு டேபிள் வேறு. இசட்டுக்கு 4 நம்பர். ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக கொடுக்குறேன். இசட்டுக்கு 4 நம்பர், 1.96, 1.645, 2.33, 2.58. டிக்கு டி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற டேபிள். chi²க்கும் இதே மாதிரி chi² டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு டேபிளே இருக்குது. அந்த டேபிள் வழியாக தான் நம்ம இது அக்செப்டடாக ரிஜெக்டடான்னு பார்க்க போகிறோம். தென் வி ஆர் கம்மிங் டு த டெசிஷன் ரோல். புரிஞ்சிச்சா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 5 மார்க் கொஷின். இதே கேள்வியை உங்களுக்கு 6th பாயிண்ட்டை மட்டும் தனியாக உங்களுக்கு என்ன கேட்கலான்னா 2 மார்க் கொஷினுக்கு கேட்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் தி மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் chi² டெஸ்ட்? ஒரு chi² டெஸ்ட் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அது என்ன ரெக்குயர்மெண்ட் வேணும்? When the expected frequency for a cell is less than 5, it should be clubbed with the adjacent cells such that the expected frequency in the resultant cell is greater than 5. அதாவது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது. அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 காயினை டாஸ் பண்ணுறேன், நான் ஹெட் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா 1000 காயினை டாஸ் பண்ணும்போது வாட் இஸ் தி கெட்டிங் ஆஃப் ஹெட் அப்படின்னு சொன்னான்னா அது எக்ஸ்பெக்டட்னா இ ஆஃப் எக்ஸில் போட்டுருவோம். அதே நேரம் அப்சர்வ்னா ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு காயினையாக டாஸ் பண்ணி பார்த்து 1000 தடவையில் கவுண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு தடவை ஹெட் வந்திருக்கு, செகண்ட் தடவை டெயில் வந்திருக்கு, தேர்ட் தடவை ஹெட் வந்திருக்கு. அப்போ மொத்தம் 1000 தடவையும் கவுண்ட் பண்ணுவேன். ஹெட் எத்தனை தடவை வந்திருக்கு? இப்போ ஹெட் வந்து 500 தடவை வந்திருக்குன்னா அவுட் ஆஃப் 1000 ஐ எம் கெட்டிங் ஹெட் 500 டைம்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் அப்சர்வ்டு ப்ராபபிலிட்டின்னு பேர். எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னா நம்ம ஃபார்முலா வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணால் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் அப்படின்னா டக்குன்னு சொல்லுவீங்க 1/2. அப்போ ஹெட்டு வரதுக்கு ஈவெண்ட் எவ்வளோ இருக்குன்னா ஒரே ஒரு ஈவெண்ட்டு ஹெச் மட்டும்தான். அப்போ அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியில் அந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியில் ஏதாவது ஒரு செல்ஃப் ஃப்ரீக்வன்சி லெஸ் தேன் 5ஆக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த முன்னாடி இருக்கிறதோ பின்னாடி இருக்கிறதையோ சேர்த்து கிளப் பண்ணி மோர் தேன் 5ஆக மாற்றுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட் அஸ் டேக் an எக்ஸாம்பிள் 1 1 5 வந்திருக்கு. இப்போ எனக்கு இந்த 2 இடத்துல 1 1 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண, இப்போ மேலே வந்து 8 இருக்குது அப்படின்னா இது 3ஐயும் பூல் பண்ணி என்ன பண்ணிடுறேன் 7 மாற்றிடுறேன். அப்போ இது வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி இதுக்கு அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இதை பூல் பண்ணும்போது என்ன செய்யணும், இந்த சைடில் இருக்கிற இந்த 3 என்ட்ரியை நான் என்ன செஞ்சிடணும், பூல் பண்ணிடணும். அப்படி பண்ணதுக்கப்புறம் தான் we have to proceed the chi² test. So what are the minimum requirements of chi² test? என்னது, when the expected frequency for a cell is less than 5, it should be clubbed with the adjacent cells such that the expected frequency in the resultant cell is greater than 5. இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாடலில் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்கள், அது பார்த்தோன்னே எந்த மாடல்னு சொல்ல முடியாதா? பிஃபோர் வந்திருக்கு, ஆஃப்டர் வந்திருக்கு. அப்போ பிஃபோர் ஆஃப்டர் வந்தால் என்ன மாடல்? வெரி குட், பேட் டி டெஸ்ட் மெத்தடில் இந்த கணக்கை போடுறோம். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர்னு வந்திருக்கு. அப்போ பிஃபோர் ஆஃப்டர் வந்தாலே நம்ம என்ன மாடலில் போடுறோம்? எஸ், we are using by method of paired t-test. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா lesson 2 test of significance of small samplesல நிறையா டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் t-testல லாஸ்ட் வீடியோவில் 2 பார்த்தாச்சு. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறனால ஒன்ஸ் அகேன் ரிப்பீட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் என்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? சிங்கிள் மீன். வெரி குட். அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்?
T naught is equal to x bar minus mu by s by root 10. Very good. அடுத்தது ரெண்டாவது என்ன மாடல் பார்த்தோம்னா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ் பார்த்தோம். அதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எஸ், எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் பை எஸ்பி இன்ட்டு ரூட் ஆஃப் 1/m ப்ளஸ் 1/n. அதான் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வரக்கூடிய ஃபார்முலா. அதில் அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கில் டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னென்னா ஸ்டாண்டர்ட் எரர். அதில் எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒய் பார் எப்படி கண்டுபிடிக்கணும், எஸ்பி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா டி டெஸ்ட்டில், ஸோ 2 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி பேடு டி டெஸ்ட். அதனால் டி டெஸ்ட்டு மொத்தம் 3 மாடல் இருக்குது. அதில் 3வது மாடலை இன்றைக்கி பார்த்துருக்கோம். என்னது? பேடு டி டெஸ்ட். பேட் டி டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், டி பார் பை எஸ் பை ரூட் 10. போன கணக்கில் வந்து எக்ஸ் பார் மைனஸ் மியூலாம் போட்டோம், இங்கே மூவே கிடையாது. டி பார், வாட் இஸ் டி பார்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, அந்த டிஃப்ரென்ஸ் தான் டி. அந்த டியை ஃபுல்லாக டோட்டல் போட்டு என்னால் டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்லேருந்து கால்குலேட்டட் வேல்யூக்கும் அப்சர்வ்டு வேல்யூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்து போடுறது பேடு டி டெஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன டெஸ்ட் பார்த்தோம்? கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன். கை ஸ்கொயரில் எத்தனை மாடல் இருக்குன்னு இருக்கேன்? 3 மாடல். டி டெஸ்ட்டையும் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸு? டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்மால் சாம்பிளில் கேட்டு மீனை டெஸ்ட் பண்ணு அப்படின்னா நீங்கள் எதுக்குள்ளே போனோம்னா டி டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போகிறோம். இதே நேரம் வேரியன்ஸையோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனையோ டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறந்து போய் என்ன பண்ணக்கூடாது? டி டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போயிடக்கூடாது. எதில் தான் போனோன்னா கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் போகணும். அதே கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் இன்னும் 2 இருக்குது. ஒன்று டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ்னால் குவாலிட்டியை பற்றி சொல்கிறது. குவான்டிட்டியை, அதாவது குவான்டிட்டி குவாலிட்டின்னு 2 இருக்குது. குவான்டிட்டினா நம்பர்ஸில் இருக்கும், குவாலிட்டினா பியூட்டியை பற்றி, இன்டெலிஜென்ஸை பற்றி, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஐ, அதுக்கப்புறம் எஃபெக்டிவாக இல்லையா, கோச்சிங் கிளாஸ் எஃபெக்டிவாக இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறதுலாம் என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அன்சக்ஸஸ்ஃபுல்லாக, மேல் ஆர் ஃபீமேல், அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறது வந்து அட்ரிபியூட் டெஸ்ட். அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குட்னஸ் ஆஃப் ஃபிட். குட்னஸ் ஆஃப் ஃபிட்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஃபிட் பண்ணுறது, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஃபிட் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய 5 மார்க் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஸ்மால் சாம்பிளில் தான் நிறைய டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டெஸ்டிங்க்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுறது இந்த டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். கை ஸ்கொயர் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? எஸ், எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சி <5 இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? பூல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் <5 மாற்றணும். எப்படி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சியை மாற்றுறீங்களோ அதே மாதிரி அப்சர்வ் ஃப்ரீக்வென்சியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் சம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாடலில் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் 5 மார்க்கில் பேடு டி டெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், போட்டு பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் போஸ்ட் இட் இன் கமெண்ட் செக்ஷன். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் சாப்டரை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ, நன்றி.